Good morning children. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 14 இன்ட்ரோடக்ஷன் டு ஜாவாஸ்கிரிப்ட். ப்ரீவியஸ் சாப்டரில் சிஎஸ்எஸ் ஃபைல் கேஸ்கேடிங் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஓகேயா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி நம்ம HTML இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாவாஸ்கிரிப்டை எப்படி HTML நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இதில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா to understand about JavaScript language and advantages of JavaScript. JavaScript நம்ம யூஸ் பண்ணுறதுனால HTML என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். கிளைண்ட் சைடில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, கிளைண்ட் சைடில் என்னென்ன அண்ட் சர்வர் சைடு என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது, எப்படி JavaScriptல வேரியபிள்ஸை டிக்ளரேஷன் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு வேல்யூஸ் எல்லாம் என்னென்ன நம்ம அசைன் பண்ணுறது, அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். Then develop the skills of web page development using HTML and CSS. ஓகேயா, HTML CSS யூஸ் பண்ணி வெப் பேஜை டெவலப் பண்ணுறதுல ஜாவாஸ்கிரிப்டுடைய பங்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். Then to acquire the skill of a web scripting using JavaScript. ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி எப்படி வெப் ஸ்கிரிப்டை ஸ்கிரிப்டிங் அப்படின்னா என்ன, இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம டைப் மூலிமா வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறது. ஓகேயா, அது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த நாலேஜை நம்ம அக்வயர் பண்ணிக்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். டு டெவலப் த ஸ்கில்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். ஓகேயா, எப்படி வந்து இன்டர்நெட்டையும் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸையும் நம்ம டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கில்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எல்லாம் வந்து ஜாவாஸ்கிரிப்டை இருக்குது. ஓகேயா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன் டு ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்டுடைய இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஆன் December 4, 1995 நெட்ஸ்கேப் அண்ட் சன் இன்கார்பரேஷன்ஸ். ஓகேயா, இவங்க ரெண்டு கம்பெனியும் நெட்ஸ்கேப் அண்ட் சன்னிங் இவங்க ரெண்டும் சேர்ந்து ஆன் December 4, 1995 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேயா, ஜாயின்லி இன்ட்ரடியூஸ்டு ஜாவாஸ்கிரிப்ட் 1.0 வெர்ஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் ஹேட் ட்ரூலி பிரிட்ஜ்ட் த கேப் பிட்வீன் த சிம்பிள் வேர்ட் ஆஃப் HTML அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ். காமன் கேட்வே இன்டர்ஃபேஸாக இந்த ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் ஆகுது. எதுக்கு அப்படின்னா HTML-க்கும் ஓகேயா தென் காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம்ஸை டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கும் இந்த இடையில இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்குது, அதாவது காமன் கேட்வே இன்டர்ஃபேஸஸாக இருக்குது ஜாவாஸ்கிரிப்ட். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா தான் HTML ஓகே நம்ம வந்து வெப் பேஜை டெவலப் பண்ணி நம்ம யூஸருக்கு நம்ம கொடுக்குறோம். ஓகேயா, இது ஒரு காமன் இன்ஃபர்மேஷன்ஸ். இட்ஸ் ப்ரொவைட் எ காமன் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஃபார் வெப் டெவலப்பர்ஸ் டு டிசைன், டெஸ்ட் அண்ட் டிப்ளாய் த இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ். ஓகேயா, இது வந்து இன்டர்நெட் டெவலப்பர்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு காமன் பெனிஃபிஷியரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஜாவாஸ்கிரிப்ட் பெனிஃபிஷியரி லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஸோ இது மூலிமா தான் அவங்க வந்து வெப் டெவலப்பர்ஸ் வந்து டெஸ்டிங் பண்ணிக்கிறது, தென் இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் கூட இதை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது, இது எல்லா ஆப்ரேஷன்ஸும் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் கேன் பி யூஸ்டு டு செக் இஃப் த யூசர் ஹேட் என்டர் த வேலிட் இமெயில் ஐடி அட்ரஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபீல்டு. இப்போ ஜாவாஸ்கிரிப்டினுடைய யூஸ் என்ன உள்ள அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு வெப்பேஜ் நம்ம டெவலப் பண்ணுறோம். இப்போ வெப்பேஜை டெவலப் பண்ணிவிட்டு இப்போது பிஃபோர் ப்ரோக்ராம் சிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜில் ஸ்டைல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ரெண்டு காலம் இங்கே இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம், யூசர் ஐடிக்கு யூசர் நேம்னும் பாஸ்வேர்டுக்கு பாஸ் அப்படின்னு டைப் பண்ணோம். இப்போ நம்ம டைப் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டு தானா அப்படின்னு சிஸ்டம் செக் பண்ணணும். ஓகே, வெப் ப்ரௌசர் செக் பண்ணணும். சர்வரில் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் யூசர் டைப் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷனும் போத் ஆல்சோ சேமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இட்ஸ் அ வேலிடா ஆர் நாட். ஓகேயா, அப்படி செக் பண்ணுற இன்ஃபர்மேஷனை எந்த ஒர்க் பண்ணும் அப்படின்னா அந்த ஜாவாஸ்கிரிப்ட் தான் ஒர்க் பண்ணும். ஓகேயா, அப்போது இட் இஸ் அ வேலிட் ஆர் நாட் தட் செக்கிங். ஓகே, தட் ஓன்லி த மெயின் ஜாப் ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேயா, the JavaScript code is executed when the user clicks submit button in the form. டைப் பண்ணும்போது வேலிட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லாது. நம்ம டைப் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுக்கும்போது தான் நம்ம டைப் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய சேம் யூசர் ஐடின் பாஸ்வேர்டுக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி சிஸ்டம் செக் பண்ணணும். அந்த செக் பண்ணுற ஒர்க்கில் வேலிட் ஆர் நாட் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை இந்த ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுது. ஓகேயா, ஸோ இதுதான் ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன்ஸ் அபவுட் தட் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, என்னென்ன அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே,
இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன், ரியல் லைஃப் வெப் பேஜஸ் மஸ்ட் பி இன்டராக்டிவ். ஓகேயா, ரியல் லைஃப் வெப் பேஜஸ் நம்ம திங்க் பண்ணுறதும் பட் ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய வெப் பேஜஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேயா, இன் HTML சாப்டர் வி ஹேவ் லேர்ன் ஹவு டு டெவலப் த ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ். ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ் மீன் இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஒன். ஓகேயா, ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. தட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்டாட்டிக் வெப் பேஜ். பட் த யூசர் இஸ் டிஃப்ரெண்ட் திங்கர்ஸ். ஓகேயா, யூசர்னா யார்? நம்ம தான். அப்போ நம்மளால் என்ன பண்ணுறோம்? டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறோம். அந்த டிஃப்ரெண்ட் திங்கிங் தகுந்த மாதிரி அந்த வெப் பேஜஸ்னுடைய ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் ஃப்ரண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் த டோட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் த வெப் எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச். ஓகேயா, அதை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ டைனமிக் வெப் பேஜ். ஓகேயா, இட் இஸ் கால்ட் அஸ் அ டைனமிக் வெப் பேஜ் ஆர் inactive pages அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா, ஸோ டெவலப் such as inactive pages. that inactive pages is called dynamic web pages. JavaScript programming, Python programming is used. ஓகேயா, JavaScript programmingல இதை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வேலிடேட் பிஃபோர் சென்டிங். ஓகேயா, அடுத்தது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வேலிடேட் பிஃபோர் சென்டிங். ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இட் இஸ் அ வேலிட் ஆர் நாட். டேட்டாஸ் எல்லாம் டைப் பண்ணிடுவோம், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டைப் பண்ணிடுவோம் இமெயிலில். நம்ம டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு டேட்டாஸ் நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இமெயில் ஐடி, நம்ம அனுப்புகிறவங்களோட இமெயில் ஐடி தப்பாக டைப் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா dinahepis@gmail.com. இதில் dinahepis@gmail.com அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். டாட் கொடுக்காம கொடுத்துட்டேன்னா சிஸ்டம்ஸ் எனக்கு ஷோ பண்ணி காட்டிடும் என்ன எரர்னு சொல்லிட்டு. என்னென்னு டாட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் விட்டுட்டீங்க. ஓகே, அந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லும். ஓகேயா, ஸோ அந்த வேலிடேட் பிஃபோர் சென்டிங், எனக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வேலிடேட்டான இமெயில் ஐடியா அட்ரஸா அப்படின்னு செக் பண்ணணும். எங்கே செக் பண்ணணும்? ஆல்ரெடி கூகுள் சர்வரில் இமெயிலில் என்னுடைய நேமில் ஒரு இமெயில் ஐடி இருக்கும். அந்த இமெயில் ஐடியோட என்னுடைய இமெயில் ஐடியை செக் பண்ணும். ஓகே, அப்போ சென்ட் பண்ணுறவங்களோட இமெயில் ஐடியும் என்கிட்ட சிஸ்டமில் இருக்கிற சர்வரோட இமெயில் ஐடியும் சேமாக இருந்தால் இட் இஸ் அ வேலிட் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சென்ட் ஆகும். அதர்வைஸ் system will show the error to the user. Okay, this saves server traffic, which means less load on your server. Okay, இந்த ப்ராசஸ் எதுக்காக நடக்குது அப்படின்னா சர்வர் லோட் ஆகி ஸ்லோ ஆகிற அந்த ப்ராசஸை ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, எப்படி ரெடியூஸ் பண்ணுது? தப்பான இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சு அது போய் சர்வரில் ஸ்டோர் ஆகி ஓகேயா அப்படியே பெண்டிங்லேயே நிற்கும். ஓகேயா, இதே போல் எல்லாருமே தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அது சர்வர் லோட் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஓகேயா, பிகாஸ் தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, சென்ட் ஆகாமல் அப்படியே இருக்குது. சென்ட் ஆகிருக்குது அவங்க சிஸ்டம்லேருந்து, ஆனால் சர்வர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு, ரிசீவ் பண்ண முடியல பிகாஸ் த ராங் அட்ரஸ். ஓகேயா, பட் வேர் இஸ் தட்? இட் இஸ் ஸ்டோர் இன் சர்வர். ஓகேயா, ஸோ சர்வர் ஸ்லோ ஆகிறதுக்கு இது ஒரு ரீசன். ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம சிஸ்டம்லேருந்து சென்டே ஆகாது. பிகாஸ் ராங் இன்ஃபர்மேஷன், ராங் அட்ரஸ் சொல்லிட்டு நம்ம சிஸ்டம் மட்டும் வெளியில் போகாது. அப்போது சர்வர் ஸ்லோ ஆகாமல் இருக்கிறதுக்கு, சர்வரில் போய் ஸ்டோர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு குட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் த another one advantages. Next advantages, JavaScript include such item as, JavaScriptல some items இருக்குது. என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸஸ் அலோ பண்ணிக்கலாம். தென் ட்ராக் அண்ட் ட்ராப் காம்பனண்ட் இருக்குது அண்ட் ஸ்லைடர்ஸ். ஓகே, ஸ்லைடர்ஸ் இருக்குது டு கிவ் a rich interactive இன்டர்ஃபேஸஸ் டு சைட் விசிட்டர். சைட்டை விசிட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இட்ஸ் குட், லுக்கிங் குட். ஓகே, பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? டெக்ஸ்ட் பாக்ஸஸ், பட்டன்ஸு, ட்ராக் அண்ட் ட்ராப் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஸ்லைடர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்குது, ஒரு ஐட்டம்ஸாக இருக்குது. இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் யூஸிங் ஜாவாஸ்கிரிப்ட் இன் HTML பேஜ் வித் ஸ்கிரிப்ட் டேக். ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் கமாண்டை, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை, ஸ்கிரிப்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற டேக் என்ன அப்படின்னா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக். வாட் இஸ் தட்? ஸ்கிரிப்ட். ஓகே, ஓப்பன் அண்ட் க்ளோஸ், லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் சிம்பிள், வித்தின் தட் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற வேர்ட் இருக்கணும். ஓகேயா, அதான் ஜாவாஸ்கிரிப்ட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் யூஸிங் ஸ்கிரிப்ட் ஓப்பனிங் அண்ட் ஸ்கிரிப்ட் க்ளோசிங் டேக். ஸோ ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து இஸ் அ கண்டெய்னர் டேக் பிகாஸ் ஓப்பனிங் டேக் இஸ் தேர், க்ளோசிங் டேக் இஸ் தேர். ஓகேயா, ஸோ ஸ்கிரிப்டும் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டெய்னர் டேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு
the script tag containing JavaScript can be placed anywhere within the web pages. Web pagesல எந்த இடத்துல வேணாலும் இந்த ஸ்கிரிப்ட் JavaScriptங்கிற ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் பட் ஒன் கண்டிஷன் இஸ் தேர். வாட் கண்டிஷன் மீன் வித்தின் த ஹெட் டேக் நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஹெட் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளதை மட்டும்தான் என்ன பண்ணிக்கணும், இந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேகை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேயா, ஹெட்டுங்கிற டேக்குள்ளே ஸ்கிரிப்ட்டுங்கிற டேக் இருக்கணும். ஓகேயா, தட் இஸ் ஒன் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு தி சின்டாக்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் செக்மெண்ட் hypertext markup language. Okay, segment hypertext markup language or dynamic hypertext markup language. ஏன் the dynamic markup hypertext markup languages அப்படின்னு சொல்கிறோன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேயா, நம்ம ஆல்டர்னேட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன் இட் இஸ் கால்ட் அஸ் அ டைனமிக் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதனுடைய சின்டாக்ஸ் பாருங்கள். லெஸ் தென் சிம்பிள், ஸ்கிரிப்ட், லாங்குவேஜ் ஈக்குவல் டு ஜாவாஸ்கிரிப்ட், டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு JavaScript. ஓகே, இதே போல தான் நம்ம எதில் கொடுத்துருந்தோம், CSSலையும் கொடுத்துருந்தோம். ஓகேயா, ஓகே, ஸோ இந்த டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் கொடுத்து CSS அப்படின்னு இருந்தால் அது CSS ஃபைல். இங்கே JavaScript அப்படிங்கிறது JavaScript, இங்கே cascading script language. ஓகேயா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸு இந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா JavaScriptக்கு இருக்கும். ஓகே, JavaScript கோட் என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இங்கே JavaScript கோட் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது கோடு கொடுத்துட்றோம். தென் க்ளோசிங் ஸ்கிரிப்ட், ஓப்பனிங் ஸ்கிரிப்ட் இருக்குது, க்ளோசிங் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு த ஸ்கிரிப்ட் டேக் டூ இம்பார்ட்டன்ட் அட்ரிபியூட். இந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக் வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் அட்ரிபியூட்ஸை டினோட் பண்ணுது. ஒன் லாங்குவேஜ், அனதர் ஒன் டைப். ஓகே, ஒன் இஸ் லாங்குவேஜ், அனதர் ஒன் டைப். லாங்குவேஜஸில் என்னென்ன வரும் அப்படின்னா டைப்பிக்கலி இட்ஸ் வேல்யூ வில் பி JavaScript. நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இங்கே JavaScript. லாங்குவேஜ் C++ இருக்குது, C இருக்குது, JavaScript இருக்குது, பைத்தான் இருக்குது, Perl இருக்குது, PHP இருக்குது. ஸோ மோர் லாங்குவேஜஸ் இருக்குது. நான் இங்கே என்ன லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இட்ஸ் அ JavaScript. அதை நான் மென்ஷன் பண்ணி ஆகும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு டைப். டைப் ஈக்குவல் டு வாட் டைப் ஆஃப் த JavaScript. இட் இஸ் அ டெக்ஸ்ட் ஆர் JavaScript கோடிங், நார்மல் டெக்ஸ்டா ஆர் JavaScript கோடிங்க. ஸோ ரெண்டுமே இங்கே அக்செப்ட் ஆகும். பட் இங்கே JavaScript கொடுத்துருக்கனால இங்கே JavaScript தான் அக்செப்டபிள் எடுத்துக்கும். ஓகேயா, so the both important attributes, okay, indicate the scripting language and its value should be set to text or JavaScript. இந்த ரெண்டு மட்டும் தான் நம்மளால இங்கே அலோ பண்ணிக்க முடியும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ டு கோட் JavaScript language. ஓகே, இதை நம்ம எப்படி டைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ ஆஸ் யூஷுவல் நோட் பேட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் JavaScript கோடிங். ஓகே, நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகே, see here நோட் பேட் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே JavaScript நம்ம டைப் பண்ணிடுறோம். ஓகேயா, ஸோ எங்கேனா இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு JavaScript, டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு JavaScript அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறோம். தென் ஆஸ் யூஷுவல் நம்ம இங்கே ஸ்கிரிப்ட் எங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறோம், இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கோடிங் எவ்ரி திங் இஸ் அ JavaScript கோடிங். ஓகே, JavaScript கோடிங். ஓகே, இதை தான் சொல்லியிருக்காங்க. என்டர் HTML அண்ட் JavaScript கோட் யூசிங் அண்ட் டெக்ஸ்ட் எடிட்டர். டெக்ஸ்ட் எடிட்டர் விச் ஒன் இஸ் நோட்பேட். சேவ் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் திஸ் கோட். எது லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் கோட் இருக்கோ அந்த கோடை நம்ம டைப் பண்ணி வச்சுக்கிறோம். யூஸ் எனி ப்ரௌசர் டு சி த ரிசல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஆர் கூகுள் க்ரோம்லேயோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லேயோ ஆர் ஃபயர்ஃபாக்ஸ்லேயோ ஓப்பன் பண்ணி இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கிறோம். ஓகேயா, அதர்வைஸ் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து எடிட் பண்ணும்போதும் எஃப்ஐயும் ரிஃப்ரெஷும் பண்ணிட்டோம்னா நம்ம நோட் பேடில் என்ன அப்டேட் பண்ணுறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், சேஞ்சஸ் ஆகிடும். ஓகேயா, இதுதான் இந்த ஸ்கிரிப்டிங் கோடு. இங்கே HTML கொடுத்துருக்காங்க, ஹெட்டு கொடுத்துருக்காங்க. ஹெட்டுக்குள்ளே மட்டும்தான் என்ன இருக்குது, ஸ்கிரிப்ட் இருக்குது பாருங்கள். இதான் ஹெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம், இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கு. இந்த ஹெட்டுக்குள்ளே தான் ஸ்கிரிப்டே இருக்குது. ஓகேயா, ஸோ இந்த ஸ்கிரிப்ட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ ஸ்கிரிப்ட் இங்கேருந்து ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே JavaScript கோடிங்கும் இருக்குது. ஓகேயா, ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட் டபுள் கொட்டேஷனில் ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணியிருக்காங்க. தென் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிசல்ட் வெல்கம். ஓகேயா, ஸோ ரிசல்ட் ஆல்ரெடி நான் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். சி ஹியர் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, நம்ம ஒவ்வொரு முறையும் ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டே இருக்கணும். F5 ப்ரெஸ் பண்ணணும். ஆர் இங்கே இருக்கிற சி ஹியர் இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு
lexical structure of JavaScript program. Lexical structure of JavaScript program. Lexical அப்படின்னா the rules and regulations நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம், ஓகேயா? ஸோ எப்படி மீனிங் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகுது, ஸோ இதில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதான் வந்து லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன், தெரிஞ்சுக்க போகிற இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, the lexical structure of programming language is a set of elementary rules that specify how to write programs in that language. JavaScript languagesல ஒரு elementary rules and regulations இருக்கு. ஓகே, அது இஸ் a basic one only. ஓகே, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். It is a lowest level syntax of a language. ஓகே, lowest level of syntax of language அப்போனா என்ன, ஒரு நார்மல் ஒன். ஓகேயா, ஸோ பெரிய லெவலில் ரிஸ்க் எடுத்து நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒன்றும் கிடையாது. இது நார்மல் லெவல் சின்டாக்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னா, வேரியபிள் நேம்ஸ் இருக்கும், தென் டீலிமிட்டர்ஸ் இருக்கும், அண்ட் கேரக்டர்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ், அண்ட் ஹவு ஒன் ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த நெக்ஸ்ட். ஒரு ப்ரோக்ராமுக்கும் இன்னொரு ப்ரோக்ராமுக்கும் கமாண்டுக்கும் என்னென்ன செப்பரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு, though the JavaScript is case sensitive language. ஓகேயா, JavaScript அப்படிங்கிறது இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அப்போ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜஸ்னால் என்ன நம்ம டிக்ளரேஷன் பண்ணுறோமோ அதே தான் கால் பண்ணணும். ஓகேயா, டிக்ளரேஷன் ஒன்றும் கால் பண்ணுறது ஒன்றும் டிஃபராக இருந்துச்சுன்னா சிஸ்டம் ரிசல்ட்டை காட்டாது. ஓகேயா, ஸோ அதுதான் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் அப்படின்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து எதில் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ JavaScript உங்களுக்கு நாங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் டைப் பண்ணி காட்டுறேன். ஓகே, இங்கே என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம டிக்ளரேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிக்ளரேஷன் பண்ணுறது இந்த இடத்துல டேட்டா அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறீங்க. ஓகேயா, ஆனால் நீங்கள் கால் பண்ணும்போது இந்த இடத்துல கேபிட்டலில் டாட் எல்லாமே கொடுத்துட்றீங்க, இதுவும் டேட்டா தான். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் டேட்டான்னு டிக்ளரேஷன் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் கால் பண்ணும்போது ஃபுல் கேப்ஸும் கொடுத்துட்டிங்கன்னா சிஸ்டம் எடுத்துக்காது, ரிசல்ட் எடுத்துக்காது. ஏன் அப்படின்னா, இட் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ். எதில் டிக்ளரேஷன் கொடுக்குறீங்களோ அதுலேயே தான் நீங்கள் அவுட்புட்டையும் கொடுக்கணும். ஓகேயா, இதுதான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு, JavaScript இக்னோர்ஸ் ஸ்பேஸ் தட் அப்பியர்ஸ் பிட்வீன் டோக்கன்ஸ். டோக்கன்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்பேசஸை இது என்ன பண்ணிடும், இக்னோர்ஸ் பண்ணிடும். ஓகேயா, ஸோ அப்போ டோக்கன்ஸ்னால் என்னென்ன, ஐடென்டிஃபையர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், பங்க்சுவேட்டர், கான்ஸ்டன்ட் அண்ட் கீவேர்ட்ஸ், இது எல்லாம் வந்து டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இந்த டோக்கன்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்பேசஸை இது நெக்லெக்ட் பண்ணிடும். ஓகேயா, இக்னோர்ஸ் பண்ணிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு, JavaScript சப்போர்ட் 2 ஸ்டைல் ஆஃப் கமெண்ட்ஸ். JavaScript வந்து 2 ஸ்டைல்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுது. ஒன் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட், அனதர் ஒன் மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிள் லைன் கமெண்ட்டை வந்து டபுள் ஸ்லாஷ் அப்படிங்கிற கமெண்ட் மூலிமா டினோட் பண்ணுறோம். மல்டி லைன் கமெண்ட்டை வந்து ஸ்லாஷ் ஸ்டார், தென் இன்சைடு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கமெண்ட்டு, தென் க்ளோஸ் பண்ணும்போது ஸ்டார் ஸ்லாஷ் கொடுத்து பண்ணோம்னா இது மல்டி லைன் கமெண்ட்டாக வந்துடும். இந்த மல்டி லைன் கமெண்ட்டு அண்ட் சிங்கிள் லைன் கமெண்ட்டுடைய ஒர்க் என்னென்னா, ப்ரோக்ராம்குள்ளே இருக்கும், யூசர் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, ஆனால் அது ப்ரௌசரில் அவுட்புட்டாக ரிசல்ட் வெளியே வராது. ஓகே, அதுதான் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, JavaScript யூசஸ் த செமிகோலன், ஓகே, டு செப்பரேட் ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், கமா அப்படிங்கிற செமிகோலன் அப்படிங்கிற ஒரு சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இது மூலிமா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு, எ லிட்ரல்ஸ் இஸ் அ டேட்டா வேல்யூ ஃபார் வேரியபிள். ஓகே, வேரியபிளுக்கு லிட்ரல்ஸ், ஓகேயா, லிட்ரல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை அசைன் பண்ணுறோம். லிட்ரல்ஸ் அப்படின்னு என்னென்னா இஸ் அ வேல்யூ. ஓகே, லிட்ரல்ஸ் அப்படிங்கிறது இஸ் அ வேல்யூ, அளவு அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, அப்போ வந்து A = 5 அப்படின்னா ஏங்கிற வேரியபிளுக்கு எவ்வளோ டேட்டாஸ் வந்து என்னால் நான் மென்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறது. ஓகே, தட் அப்பியர்ஸ் டைரக்ட்லி இந்த ப்ரோக்ராம். இங்கே வந்து டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, இதில் எதுவும் செப்பரேட்டாக டிக்ளேர் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ அசைன் பண்ண போகிறது இல்லை. நெக்ஸ்ட், an identifier is a simply a name. An identifier is a simply a name. In JavaScript, identifiers are used to name variable, functions, and to provide labels for certain loops in JavaScript code. ஓகேயா, ஒரு குறிப்பிட்ட JavaScript கோடுக்கு மட்டும்தான், ஓகேயா, லூப்புக்குள்ளே மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஐடென்டிஃபையர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, எது ஐடென்டிஃபைஸ்க்குள்ளே வரும்னா நேம்ஸ், வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டு ப்ரொவைட் த லேபிள்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட் பாயிண்ட்,
In JavaScript, certain keywords are used to reserve words. JavaScriptல keywords அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த keywordsோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வேர்ட்ஸ்னு சொல்கிறோம். ரிசர்வ் வேர்ட்ஸ்னு என்ன? அது ஜாவாஸ்கிரிப்டில் ப்ரோக்ராமுடைய இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது இந்தந்த வேர்டை வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ்க்காக இந்தந்த வேர்டை நான் யூஸ் பண்ணிட்டேன், இதை வந்து நீங்கள் வேரியபிள்ஸாவோ மற்ற ஃபங்க்ஷன் நேமாவோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேம்ஸ் இருக்குது. அந்த நேம்ஸ் பேர் தான் வந்து ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஐடென்டிஃபையர்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேயா? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ். ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் எதை வேரியபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் ப்ரோக்ராம்ஸில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, வேரியபிள்ஸ் ஆர் டிக்ளேர்டு வித் த வேர் கீவேர்டு இன் ஜாவாஸ்கிரிப்ட். வேர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நம்ம வேரியபிளை டிக்ளரேஷன் பண்ணிக்கிறோம். ஓகேயா? வேர் தென் ஸ்பேஸ் கொடுத்து வேரியபிள் நேம், ஓகே, ஈக்குவல் டு அதனுடைய வேல்யூ. இப்படி தான் வந்து ஜாவாஸ்கிரிப்டை வேரியபிள்ஸை டிக்ளரேஷன் பண்ணிக்கிறோம். எவ்ரி வேரியபிள் ஹேஸ் அ நேம் கால்டு ஐடென்டிஃபையர்ஸ். எவ்ரி வேரியபிள், ஒவ்வொரு வேரியபிளும் இங்கே என்ன நேமில் சொல்ல போகிறோம் அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேயா? ஐடென்டிஃபையர்ஸ். இந்த ஐடென்டிஃபையர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிக்கக்கூடாது, கீவேர்டில் எந்த நேம் அலோகேட் பண்ணிக்கிறாங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பேசிக் டேட்டா டைப்ஸ் அண்ட் டிக்ளரிங் வேரியபிள்ஸ். என்னென்ன பேசிக் டேட்டா டைப்ஸ் இருக்குது? ஓகேயா? வேரியபிள்ஸ், டிக்ளரிங் வேரியபிள்ஸ். வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணும்போது, அது வேல்யூ அசைன் பண்ணும்போது அதனுடைய டேட்டா டைப்ஸ் என்னென்ன பேசிக் டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை டேட்டா டைப்ஸ்? ஒரு வேரியபிளுக்கு என்ன வேல்யூஸ் அசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் டேட்டா டைப். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும் இல்லையா? ஒருத்தர் கோவப்படுவாங்க, ஒருத்தர் ஹாப்பியாகவே இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து மற்றவங்கள ஹாப்பி படுத்திக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்க வந்து சில பேர் வந்து மற்றவங்களை கோவப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேம்ஸ் இருக்கும். அந்த நேம்ஸுக்கு பேர் தான் வந்து கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இங்கே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லையும் ஒவ்வொரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கிறோம். A = 10, B = 2.5, C = A, D = string இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேல்யூஸ் அசைன் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை டினோட் பண்ணுது. ஓகேயா? அப்போ ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸாக இங்கே அசைன் ஆகுது. ஓகே, அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பேசிக் டேட்டா டைப்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரிங்ஸ், நம்பர்ஸ், பூலியன்ஸ். ஓகே, 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர். ஓகே, ஸ்ட்ரிங் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படிங்கிறது இஸ் அ கேரக்டர். இதே ஆப்பிள் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங். பிகாஸ் ஏ, பி, பி, எல், இ ஒவ்வொரு லெட்டரும் இங்கே கேரக்டர். கலெக்ஷன்ஸ் ஆஃப் லெட்டர் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? அப்போது இங்கே எல் ஒரு கேரக்டர், ஐ இஸ் அ கேரக்டர், எஸ் இஸ் அ கேரக்டர், டி இஸ் அ கேரக்டர். இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஆர் லிஸ்ட் ஆஃப் கேரக்டர், லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டாக மாறுது. அப்போ இந்த லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் பேர் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? அண்ட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் இஸ் இண்டிகேட் பை என்க்ளோசிங் த கேரக்டர் இன் சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ். ஓகே, இதை நம்ம டிக்ளரேஷன் பண்ணும்போது சிங்கிள் கொட்டேஷன்ஸ்லேயோ ஆர் டபுள் கொட்டேஷன்ஸ்லேயோ நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தா இது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணிக்கும். தட்ஸ் இட். ஓகேயா? ஸோ அந்த வேல்யூஸ் முடிச்சு நெக்ஸ்ட் பேஜுக்கு வரணும் அப்படின்னா அதில் என்ன /n கொடுத்துருப்போம். ஓகேயா? தென் அனதர் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம்னாலும் அந்த ஸ்பேஸையும் சிஸ்டம் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கும், இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேயா? ஸோ ஒயிட் ஸ்பேஸ் அதையும் ஒரு கேரக்டர் கன்சிடர் பண்ணிக்கும். அண்டர்ஸ்கோர் கொடுத்துருந்தோம்னாலும் இஸ் அ கேரக்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேயா? ஸோ அதை செக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எந்த ஸ்பேஸும் கிடையாது, அந்த நேம் முடிஞ்சு. இதே இது ராமச்சந்திரன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ராமன், ஓகே அப்படின்னு ஒரு வேர்டு ஸ்பேஸ் கொடுத்து சந்திரன் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறதுல அதுவும் ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேயா? ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து கேன் பி இன்டீஜர் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நியூமரிக்கல் வேல்யூஸ் அண்ட் நியூமரிக்கல் லிட்டரல்ஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் இன் தி நியூமரிக்கல் வே ஆர் நேச்சுரல் வே. ஓகே, ஸோ இங்கே வந்து 3 அப்படின்னாலும் இஸ் அ நம்பர்ஸ் தான், 3.14 அப்படிங்கிறதுனாலும் இங்கே நம்பர்ஸ் தான். அப்போ நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாவே இந்த ரெண்டையும் நம்மளால் அசைன் பண்ணிக்க முடியும். ஹோல் நம்பரும் அசைன் பண்ணிக்க முடியும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸையும் அசைன் பண்ணிக்க முடியும். ஓகேயா? நெக்ஸ்ட் பூலியன். பூலியன் அப்படிங்கிறது ரெண்டே வேல்யூ மட்டும்தான், ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேயா? இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வரும், இது ட்ரூவா ஆர் ஃபால்ஸா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இண்டிகேட் பண்ணும். இது பேர் வந்து பூலியன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
வேரியபிள்ஸ் ஆர் டிக்ளேர்டு இன் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸிங் வேர் கீவேர்டு. வேர் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி தான் வேரியபிள்ஸை நம்ம டிக்ளரேஷன் பண்ணுறோம். ஓகேயா, இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வேர் NO செமிகோலன் VAR NO1, NO2. அப்போ NO1 அப்படிங்கிறது NO2 அப்படிங்கிறது ரெண்டுமே சேர்த்து ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷன் பண்ணியாச்சு. ஓகேயா, ஸோ வேரியபிள்ஸினுடைய கண்டினியூஷன்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் எல்லாம் கமா மூலம் டிக்ளரேஷன் பண்ணி ஃபைனலாக நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன் பண்ணுறது முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத செமிகோலனில் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் நம்பர் 1 அப்படிங்கிறது ஒரு வேரியபிள், நம்பர் 2 அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். ஓகே, ஸோ இந்த இடத்துல கமா அப்படிங்கிறது வந்து இங்கே 2 வேரியபிள்ஸ் வருது அப்படிங்கிறத டிக்ளரேஷன் பண்ணுறது. ஓகேயா, செமிகோலன் அப்படிங்கிறது வந்து இந்த வேர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு டிக்ளரேஷன் டேட்டா டைப்ஸ்க்கு நான் இதோட வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறதை கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த செமிகோலன். ஓகேயா, ஸோ இப்படி தான் வந்து வேரியபிள்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், டிக்ளரேஷன் பண்ணுறோம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் ஃபார் நேமிங் வேரியபிள். ஓகேயா, ரூல்ஸ் ஃபார் நேமிங் வேரியபிள். வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணும்போது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்? த ஃபர்ஸ்ட் ஒன், த ஃபர்ஸ்ட் கேரக்டர் மஸ்ட் பி லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர். நம்பர் cannot be as the first character. ஓகேயா, வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணும்போது the first character வந்து கம்பல்சரியாக கேரக்டராக இருக்கணும் ஆர் அண்டர்ஸ்கோரில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போது தினா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர். ஓகே, இப்போ வேர் தினா அப்படின்னு கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டிங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர். தினா அப்படிங்கிறது ஒரு வேரியபிள்னு அர்த்தம். ஓகேயா, அதே சமயத்தில் வேர் ஸ்பேஸ் அண்டர்ஸ்கோர் தினா அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் இது ஒன் ஆஃப் த கேரக்டர், இது ஒன் ஆஃப் த வேரியபிள். ஓகே, இதே இது இப்படி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 தினா அப்படின்னு கொடுத்து செமிகோலன் கொடுத்தீங்கன்னா இது ராங். ஓகே, இது தப்பு, இப்படி கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கேரக்டர் மஸ்ட் பி கம் இன் த கேரக்டர் அதர்வைஸ் அண்டர்ஸ்கோர். ஓகேயா, நம்பர்ஸில் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் இஸ் ஒன் ஆஃப் த ரூல்ஸ். செகண்ட் ரூல்ஸ், த ரெஸ்ட் ஆஃப் த வேரியபிள் நேம் கேன் இன்க்ளூட் எனி லெட்டர், எனி நம்பர் ஆர் அண்டர்ஸ்கோர். ஓகே, the rest of the variable name can include any letter or numbers or underscore. You can't use any other character including space, symbols and punctuation marks. Okay, so rest of the values வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், நம்பர்ஸ்லையும் அண்டர்ஸ்கோர்லையும் அண்ட் வாட் இஸ் தட் லெட்டர்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்பேஸ் எதை நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா யூ cannot use any other character including space. ஓகேயா, ஆர் எனி அதர் சிம்பிள்ஸ் அண்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். வேறு எந்த ஒரு கேரக்டரையும் ஸ்பெஷல் சிம்பிள்ஸையும் ஸ்பேஸையும் த ரெஸ்ட் ஆஃப் த கேரக்டர் த ரெஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஓகேயா, ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஓகேயா, ஆனால் சிஸ்டமில் ஆல்ரெடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஸ்மாலில் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே டைப் பண்ணியிருக்கிறது ரிஜிஸ்டர் நம்பர்னு சொல்லி இப்படி டைப் பண்ணியிருப்போம். பட் இட் இஸ் அ ராங். ஓகேயா, பிகாஸ் நம்முடைய ஃபார்மேட் இதுதான், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஓகேயா, இருக்கணும்னா இப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் இந்த ஃபார்மேட்டில் ஆல்ரெடி டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதே ஃபார்மேட்டில் தான் பண்ணணும். இஃப் யூ சேஞ்ச் இட் டு லைக் திஸ் மீன்ஸ் இட் இஸ் அ ராங். தட் இஸ் கால்ட் கேஸ் சென்சிட்டிவ். நெக்ஸ்ட்டு, there is no limit to the length of the variable name. Okay, variable nameக்கு எந்த ஒரு லென்த்துக்கு உண்டான இவ்வளோ லென்த் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் கிடையாது. there is no limit to the length of the variable name. ஓகே, வேரியபிள் நேமுக்கு எந்த ஒரு கண்டிஷன்ஸ் கிடையாது. ஜாவாஸ்கிரிப்ட் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் cannot be used as a variable name. ஜாவாஸ்கிரிப்டில் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இருக்குது, அதை வந்து வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து ரூல்ஸ் ஃபார் த நேமிங் வேரியபிள். வேரியபிள் நேமை நம்ம டிக்ளேர் பண்ணும்போது ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். ஓகே, ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் இஸ் த லைஃப் டைம் ஆஃப் த வேரியபிள் ஆஃப் சோர்ஸ் கோட் இன் விச் இட்ஸ் டிஃபைன்டு. ஓகேயா, நம்ம எதை டிஃபைன் பண்ணுறோமோ அது லைஃப் டைமுக்கு உண்டான கோடு தான். ஓகே, இட் இஸ் நாட் சேஞ்சிங். எ குளோபல் வேரியபிள் ஹேஸ் குளோப் ஸ்கோப். குளோபல் வேரியபிளை நம்ம டிக்ளரேஷன் பண்ணியிருந்தோம்னா அது ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் லோக்கல் வேரியபிளாக இருந்துச்சுன்னா வித்தின் த ஃபங்க்ஷன். ஓகேயா, ஸோ எங்கே டிக்ளரேஷன் பண்ணியிருக்கிறோமோ அதுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணி, பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும், வேறு எங்கேயுமே யூஸ் பண்ணிக்க முடியாது. இதுதான் ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது. ஓகே.